Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேங்கிள் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது கம்ப்ளீட்டாவே ரொம்ப டிஃபரண்டா இருக்கும், கிரியேட்டிவா இருக்கும். நம்மளுடைய Dressக்கு மேட்சா நாமளே வளையல் செய்துக்கிடலாம். அப்படி என்னோட Dressக்கு மேட்சா நான் செஞ்ச ஒரு வளையலை தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வளையல் செய்ய நான் ஒரு DIY பொருள் எடுத்திருக்கேன். நம்ம பூ செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்துகிற ஒரு கோல்டன் கலர் கம்பி தான் எடுத்திருக்கேன். இந்த கம்பியை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த வளையலை நான் செஞ்சுருக்கிறேன். இதே மாதிரி நான் ஏற்கனவே 2 பேங்கிள் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதனோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு DIY பேங்கிள் தான். பழைய செயின் அப்புறம் கொலுசை ரீயூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த வளையல் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வளையல் பண்ணுறதுக்கு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கிறேன். ப்ளூ கலர் அண்ட் கோல்டன் கலர். ஒரு வளையல் பண்ணுறதுக்கு 2 செட்டு நூல் தேவைப்படும். நான் இந்த ஒவ்வொரு செட்லேயுமே 30 கவுண்ட்ஸில் நூல் எடுத்திருக்கேன். இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின தெளிவான வீடியோ வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிற பேங்கிள் மேக்கிங் வீடியோவில் அதை பற்றி நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வளையலில் இந்த நூலெல்லாம் சுற்ற போகிறேன். இந்த சில்க் த்ரெட்டை அதில் ஒட்டுறதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ கம் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக் க்ளூ கம் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த கம்மில் அதை வச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அதை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் நல்லா பிடிச்சி நிற்கும். அதுக்கப்புறம் மெல்லமாக இந்த மாதிரி அந்த வளையலில் சுற்றணும். இதை ஒவ்வொரு முறையும் சுற்றும் போது நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஏற்கனவே சுற்றின அந்த இதை நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் அந்த நூல் விலகாமல் இருக்கும். எந்த கேப்பும் கூட இல்லாமல் நம்ம பிளாஸ்டிக் வளையலில் இப்படி நூல் சுற்றிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இது ஒரு சில்க் த்ரெட் பேங்கிளாகவே இருக்கும். இப்போது இந்த வளையல் ஃபுல்லாகவே இந்த நூலால் சுற்றிக்கிடுறேன். இப்போ பாருங்கள், வளையல் ஃபுல்லாக அந்த நூல் சுற்றியாச்சு. இதை நான் க்ளூ யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கிடுறேன். கொஞ்சம் நேரம் கையில் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சோன்னா அது நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போது நம்மளுடைய வளையல் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஃபேன்சியாக மாற்ற போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான். இது ஒரு குட்டி பாசி மாதிரி இருக்கும். அப்புறமா இந்த ஒயிட் கலர் ஸ்டோனும் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு பூ மாதிரி பண்ண போகிறோம். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அந்த வளையல ஒட்டுறதுக்கு நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிடுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் அந்த ஹாஃப் பால் மாதிரி இருக்கிற இந்த சீக்வன்ஸை இதில் ஒட்ட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸை சுற்றி அதில் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்ட போகிறேன். அப்படின்னா நமக்கு ஒரு பூ மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு அழகான பூ கிடச்சிட்டு. இப்போது இந்த பூக்கு நேராக ஆப்போசிட்டில் நம்ம இதே மாதிரி இன்னொரு பூவும் பண்ண போகிறோம். அந்த பூ பண்ண மாதிரியே தான் சென்டரில் அந்த பால் பாசி வச்சுட்டு அதை சுற்றி அந்த ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு பூவாக மாற்ற போகிறோம். இப்போது நம்ம செஞ்ச பூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூவையும் அந்த பூவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த கம்பியை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 2 பீஸ் கம்பி இருந்தால் போதும். நமக்கு தேவையான அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போது இந்த கம்பியை இந்த வளையலோட இந்த பூவிலேருந்து அந்த பூ வரைக்கும் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இவ்வளோ நீளம் தான் தேவை. இப்போ இந்த இடத்துல இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போது இந்த கம்பிகளில் நம்ம கோல்டன் கலர் த்ரெட்டை சுற்ற போகிறோம். இது நான் ஒரு 10 கவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது அந்த கம்பிகளில் வளையலில் நம்ம எப்படி சுற்றினோமோ அதே மாதிரி இந்த கம்பியில் சுற்ற போகிறோம். இதோட எட்ஜை கொஞ்சம் நல்லா சுற்றிட்டு இதை கொஞ்சம் நேரம் இதுக்கு டைம் கொடுக்கணும் காயறதுக்கு. அப்போ தான் நம்ம அந்த கம்பி ஃபுல்லாக சுற்ற முடியும். இல்லைன்னா சுற்ற முடியாது. கொஞ்சம் அது காஞ்சதுக்கு அப்புறம்னா நம்ம ஈஸியாக அந்த கம்பி எப்படி சுற்றினாலே போதும். இந்த நூலெல்லாம் அந்த கம்பியில் சுற்றிடும். இப்போது இந்த நூலெல்லாம் அந்த கம்பியில் சுற்றி முடித்ததுக்கப்புறமும் இதோட எண்டையும் நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடலாம். கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நூலை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா
இந்த கம்பியில் ஒரு கோல்டன் கலர் நூல் ஃபுல்லாக சுற்றின மாதிரி இருக்கும். இப்போது இந்த கம்பியில் சுற்றின நூலை நான் ஒரு குச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி சுற்றணும் அப்படின்னா திரும்ப இதை ரிமூவ் பண்ணும்போது ஒரு ரிங் ஷேப்பில் அப்படி வளைஞ்சி நெளிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு வேவ் மாதிரி கிடைக்கும். இதைத்தான் இப்போ இந்த பூவிலேருந்து அந்த பூ வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதையும் நம்ம க்ளூ யூஸ் பண்ணி இதிலையும் ஒட்டிக்கிடலாம். க்ளூ இதில் நூல் சுற்றி இருக்கிறதுனால ஈஸியாக ஒட்டும். ஆனால் என்ன, நம்ம கம்பி வச்சுருக்கிறதுனால அந்த கம்பி அதில் ஒட்டுற வரைக்கும் அது கொஞ்சம் எந்திரிச்சு வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அதில் நம்ம ஒரு கிளிப்பு போட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அதை நல்லா பிடிச்சிக்கிடும். இப்போது இந்த கம்பிகள்லையும் க்ளூ அப்ளை பண்ணி இப்போ ஃபுல்லாக நம்ம இதை ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி வேவ் மாதிரி வளைஞ்சி இருந்த மாதிரி இருக்கும். அது காஞ்சதுக்கப்புறம் இந்த கிளிப்பெல்லாம் அந்த வளையலேருந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கம்பி பிரிஞ்சும் வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த கிளிப்பெல்லாம் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அந்த கம்பி விலகி வரவே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு. ரொம்ப நேரம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் போதும். இப்போது இந்த கம்பியில் நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கார் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு லீஃப் ஷேப் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டோன் எல்லாத்தையுமே இந்த கம்பியில் இந்த வளைஞ்சி இருக்கிறத உள்புறமாக நான் இதை எல்லாத்தையுமே இப்போ ஒட்ட போகிறேன். எல்லா பக்கமும் கூட இதை ஒட்டலாம், ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் இந்த ஸ்டோனையும் அதோட மறுபக்கம் இந்த பால் சைஸில் இருக்கிற இதை நான் ஒட்ட போகிறேன். அப்புறம் உள்ள அதே லீஃப் ஷேப்பு, அதுக்கப்புறம் வெளியே அந்த பால் சைஸில் இருக்கிற அந்த பாசியும் வைக்க போகிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரியே இந்த பூக்கு அந்த பக்கமும் நம்ம இதே மாதிரி தான் ஒட்ட போகிறோம். இப்போ நம்மளுடைய கையாலே செஞ்ச வளையல் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படி தான் இருக்கும். இதோட மறுபக்கமும் ஒட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வளையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.